நான் புத்தகங்களை வகுப்புல நடத்துறப்ப ஒரு அருமையான சஸ்பென்ஸ் கதையை ஆரம்பிப்பேன். முடிவு சொல்ல மாட்டேன். அது என்ன முடிவுன்னு கேட்பாங்க. போய் படி போ, அந்த புத்தகம் பேர் இது, அதனுடைய ஆசிரியர் இவரு, அதனுடைய பதிப்பு இது, போய் படிப்போம். சார் சார் சொல்லிருக்கு சார். ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்லிட்டா என்னப்பா இருக்கு, விடை 38ஆம் பக்கம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முதல்ல 38ஆம் பக்கம் தான் படிப்பீங்க. அப்புறம் நீங்க அதை பார்க்க போயிருவீங்க. அதனால அதை படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒரு அம்மா கூட என்கிட்ட கேட்டுச்சு, 8 மணிக்கு வந்துருவீங்கல்ல அப்படின்னு கேட்டுச்சு. நீ சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியல் நடிக்கிறேன் மேடம். அதுல வழக்கப்படி கதாநாயகி அப்பா நான் தான். அதனால பார்க்குற ஆளுகள்லாம் 8 மணிக்கு, நான் ஏமா இங்கதான் நான் நேர்ல வந்திருக்கேன், இங்க பார்க்க வேண்டியதானே. இல்ல இருந்தாலும் அதுல நல்லா அழுகுறீங்க நீங்க அப்படின்றாப்ல. நீங்க நம்புறீங்களா இல்லையா? ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல, கூடவே இருக்கும் 30 வருஷத்துக்கு முதல்ல, அப்பதான் வீடியோக்கள்லாம் வருது. சிலம்பொலி செல்லப்பனையா என்ன அவங்க ஊருக்கு கூட்டு போயிருந்தார். ஈரோடு பக்கத்துல ஒரு கல்யாண வரவேற்புல நான் பேசணும். நான் மேடையில் உட்கார்ந்துருக்கேன். நிறைய கூட்டம், கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க பொதுமக்கள் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் கேமராமேன் வந்து கேமரா வச்சார். வீடியோ பண்றதுக்காக கேமரா வச்சு வெளியில டிவியை வச்சுட்டாரு. அது வேற ஒன்றும் காட்டல. நான் பேசுறத இவர் எடுத்து அந்த டிவியில போடுறார். இப்படி டிவியில நான் தெரிகிறேன்னு சொன்ன உடனே உட்கார்ந்து இருந்த ஜனம் பூரா எந்திரிச்சு ஓடி போயிடுச்சுங்க. எங்க டிவியில என்ன, நான் நேரம் உட்கார்ந்துருக்கேன், டிவிக்கு ஓடிட்டாங்க. அது அங்கிருந்து என்னைய கூப்பிடுறேன், இங்க வந்து பாரு, உன்னைய பாரு அப்படிங்கிறா. நான் அங்க வந்தா நான் எப்படி தெரியுவேன், இங்க வா வந்து பாருவா அப்படிங்கிறா. நேரடியாக ஒளிபரப்புறப்ப அதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டேங்கிறோம். நமக்கு என்ன அப்படின்னா, ஸ்கிரீன்ல வந்துட்டு இங்க இதுலயே பிரம்மாண்டமா நாங்க பின்னாடி தெரிஞ்சோம்னு வச்சுக்கோங்க, எங்க இருந்து வேணாலும் பார்க்கலாங்கிற அளவுக்கு இருக்கலாம். தொலைக்காட்சி, திரைப்படம், இதெல்லாம் எனக்கு எப்படிங்க கிடைச்சது? நான் என்னுடைய அழகுக்கு அப்படிலாம் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா 3 மணி நேரங்க. ஆனா இங்க கேட்கிற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனா சாகிற வரைக்கும் படைக்கப்படாதுங்க. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம். ஏன் கேட்கணும் தெரியுமா? எனக்கு தெரியாமல்லாம் இல்ல. ஒரு கிராமத்துல காளியம்மன் கோயில் கும்பிடுறாங்க. இதே மாதிரி போய் செல்வத்துள் செல்வம் அப்படின்னு நிப்பாட்டினேன். ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப அந்த சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் 2-3 திருக்குறள், ஒரு பட்டிமன்றம் கேட்டு போறோம். முன்னெல்லாம் பட்டிமன்ற பிதாமகர்கள்னு சொல்லக்கூடிய குன்றக்குடி அடிகளார், ஐயா திருப்பத்தூர் நமச்சிவாயம், அதே போல சத்தியசீலன் அறிவொளி, காரைக்கால் சாரங்கபாணி, இளம்பரை மணிமாறன், இவங்கெல்லாம் பேசுறப்ப நாங்கெல்லாம் கீழே உட்கார்ந்து குறிப்பெடுப்போங்க. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன புத்தகம் சொல்றாங்கன்னு குறிப்பெடுப்போம். ஒரு பேச்சுல 100 புத்தகம் எங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்குதான் நாங்க என்ன பண்றோம், அதுக்குதான் செவிச்சுவைன்னு பேரு. அப்ப செந்தமிழ்நாடு என்னும் போதிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதில் இல்லை. ஏன் காதில் இல்லைன்னு சொன்னாரு? தேன் காதலியா பாயணும்? காது, இந்த தேனு நாக்குல தானே பாயணும், அப்பதானே இனிக்கும். ஏன் காதுல சொன்னாரு? நாம அடிமைப்பட்டு கிடந்த போது நம்ம ஊரை தமிழ்நாடுன்னு சொல்லிட்டா அது காதுல எப்படி இருக்கா,
இனிக்குதான், காது இனிக்குதான், நாக்கு தானே இனிக்கும், காது இனிக்குதான். கண் குளிர பார்த்தல் சொல்றல, காது செவி குளிர கேட்டல். காது இனிக்கும். எப்படி இனிக்கும் காது? பையன் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றான், காது இனிக்கும். அம்மா மாதிரி பெண்கள் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு போய் அப்பாட்ட சொன்ன உடனே, கேட்ட உடனே அவங்க காது இனிக்கும். உண்மைதானே? இவ்வளவு ஏங்க ஹோட்டல்ல நண்பரோட சாப்பிடுறோம், நான் பில் கொடுக்கிறேன்னு அவர் சொல்லட்டும், எப்படி இனிக்கும் காது. இன்னும் 2 ஆம்லேட் தின்னுக்கலாமோ? இதுதான் இனிப்புன்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் காதுக்குள்ள போனா அன்னைக்கு இரவு தூங்குறப்ப கூட அது நினைவிலேயே நிற்கும். நமக்கு நம்ம கூடவே பயணப்படும். ஒரு நல்ல கவிதை படிச்சோம்னா அந்த கவிதை நம்ம கூட இருக்கும், நம்ம உயிரோடு கலக்கும். சரி, இப்ப வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் மீண்டும் வரவேற்று, இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதன் படைப்பாளிகளா படிப்பாளிகளா? இதுதான் தலைப்பு. அது என்ன படைப்பாளிங்க என்ன படிப்பு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. கொஞ்சம் இங்கிலீஷ் பயன்படுத்தினா உங்களுக்கு புரிஞ்சிடும். படைப்பாளினா எழுத்தாளர், ரைட்டர், அப்படி வச்சுக்கோங்க. படிப்பாளினா வாசிப்பாளர், ரீடர். சொல்லுங்களா? ரைட்டரா ரீடரா? இதுதான் தலைப்பு. இனிமே இங்கிலீஷ்ல தான் நடத்த போறோம்னு நினைக்கிறேன். பட்டி பண்றோம், வேற வழி இல்லை. இதுல என்ன காலத்தை வென்றிருக்கிறது அந்த அர்த்தம். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல புலவர்கள் இல்லாம இருந்திருப்பாங்களா? எவ்வளவு இருந்திருப்பாங்க. ஏன் திருவள்ளுவரும் திருக்குறள் மட்டும் நிக்குது? ஏன் நிக்குது? அவரால நிக்குது அப்படின்னு படைப்பாளிகள் 2 பேர் பேச வந்திருக்காங்க. அவரால ஒண்ணு நிக்கல, அவர் எழுதிட்டாரு. காலங்காலமா நாம படிச்சுட்டே வந்ததோடு மட்டும் இல்லாம இப்ப மேடையில கூட நாம் பயன்படுத்தல, இப்படிப்பட்ட ஆட்களால தான் அது நிக்குது. விடாம நம்ம படிச்சோம், அதனால நிக்குது. பெரம்பலூர்ல ஒரு கல்யாண வீட்டுல பேசிட்டு இறங்குறேன். அது மந்திரி வீட்டு கல்யாணம். 5000 பேர் வந்திருக்காங்க. பேசி முடிச்சுட்டு இறங்கவும் கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கேன். ஒரு 5 வயசு பிள்ளைங்க, 5 வயசு பொம்பளை பிள்ளை என்கிட்ட வந்து, நீங்க தானே சுட்டி டிவியில பொம்மியின் திருக்குறளும் சொல்றவரு? 5 வயசு பொம்பளை பிள்ளை. எனக்கு ஆச்சரியம் தாங்கல. நீ பாப்பையா பாப்பான்னு கேட்டேன். பாப்பேன். பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு 5 வயசு. அவங்க தம்பி போய் கூட்டம் பிடிச்சுங்க அவங்க தம்பிய. அவனுக்கு 4 வயசு. அவன் வந்தோடனே என்னை ஏறங்க பார்த்தான். நல்லா பேசுற அப்படின்னா அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த குழந்தைக்கும் புரியுற மாதிரி என்னால பேச முடியுதுன்னா நான் தமிழின் பெருமை எத்தகையது. 1 மணி நேரம் பேசுறாங்க, என்ன பேசுறான்னு புரியல. இதுவா பேச்சு? ஈர்க்கணும், இழுக்கணும். என்ன என்ன எல்லாம் கை தட்டுறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. வரணும் அங்க இருந்து எல்லாரும். அப்பதான் அந்த பேச்சுக்கு பெருமை இருக்கு. சரி, படிப்பாளிகளா படைப்பாளிகளா? யார் இலக்கியங்களை காலத்தை வென்று நிற்க செய்கிறார்கள்? இதுதாங்க இன்னைக்கு தலைப்பு. இப்ப படத்தோட டைட்டில் போட்டாச்சு. யார் நடிகர்கள் அப்படின்னு போடுவோம். நடிகர்கள் பேரு போடாமல்லாம் படம் வந்து தெரியுமா உங்களுக்கு? என்ன படம் தெரியுமா? படம் முடிஞ்ச பிறகு அந்த டைரக்டர் வந்து உட்கார்ந்து, யாரும் எந்திரிக்காதீங்க, உட்காருங்க, இப்ப இந்த படத்தில் நடிச்சவங்களை எல்லாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன்.
நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் எஸ் பாலச்சந்தர். எஸ் பாலச்சந்தர் ஞாபகம், கே பாலச்சந்தர்ல பொம்மைன்னு ஒரு படம். அந்த படத்துலதான் முதல்ல சேஸ்தாஸ் வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மைன்னு பாடி அறிமுகமாகிறாரு. அதுல யார் யார் நடிச்சாங்களோ பாடினாங்களோ அத்தனை பேரையும் ஸ்கிரீன்ல கொண்டு வந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்துவார்கள். அப்ப நான் அந்த படம் வந்த போது 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன். ஊரே பேசுது, படம் முடிஞ்ச பிறகுதான் படமே இருக்கு அப்படிங்கிற 5 பேர். எல்லாரையும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுறோம். யார் நடிச்சிருக்கான்னு கேட்போம்ல. இன்னைக்கு யார் பேச போறான்னு கேட்டா, இங்கே படைப்பாளிகளா படிப்பாளிகளான்னு கேட்டு படைப்பாளிகளான்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க, படிப்பாளிகள்னு பேச 2 பேர் வந்திருக்காங்க. இதுல படைப்பாளிகள்னு பேசுறதுல முதல்ல அமர்ந்திருக்கிறவரு காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரியுடைய தமிழ் துறை தலைவர், MA MPhil PhD பட்டங்களை பெற்றவர். பல பேர் அவர்கிட்ட PhD பட்டத்துக்காக ஆராய்ச்சி பண்றாங்க. பல நூல்களை எழுதினவரு, பல ஆய்வு கட்டுரைகள் எழுதினவரு, தொடர்ந்து PhD உருவாக்கிட்டு இருக்காரு. இத்தனை பெருமைகளோடு மேடை பேச்சிலும் உள்ளவராக தெலுகின்ற சொற்சிலம்பர் ஐயா சிதம்பரம் ஐயா அவர்கள் இங்க வந்திருக்கிறார். அடுத்த வந்திருக்கிறவங்க மதுரையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் குயின் மீரா மெட்ரிக் பள்ளியினுடைய இசையாசிரியை, தமிழாசிரியை, இனிமையாக பேசக்கூடியவர்கள். அதுக்கு மேல நல்லா பாடக்கூடியவங்க. இப்ப நீங்க ஆடல் பாத்தீங்கல்ல, பாடல் கேட்கணுமா இல்லையா? எனக்கு ஞான சம்பந்தம் தான் பேரு, பாட்டு வராது. அதுவும் நல்லதுதான். இருக்கிற கூட்டத்தை நான் பாட்டு கலைச்சி விட்டுறப்படாது பாடுறவங்கிற பேர்ல. ஒரு அம்மா மேடையில பாடிக்கிட்டு இருந்திருக்கு. கீழே உட்கார்ந்து ஒருத்தன் சகிக்கல பாட்டு, பக்கத்தாள்கிட்ட சொன்னா, இந்த அம்மா நான் பாட்டா பாடுது, லாரி காரன் மாதிரி இருக்கு அப்படின்னா. அவன் பேசாம இருந்திருக்கான். ஏன் உனக்கு காது கேட்காத அப்படின்னு கேட்டிருக்காங்க. காதெல்லாம் கேட்கும், பாடுறது என் பொண்டாட்டி அப்படின்னா. உடனே சுதாரிச்சுக்கிட்டான். குரல் நல்லா இருக்கு, குத்தம் சொல்லப்படாது, குரல் நல்லா இருக்கு. யாரோ ஒரு முட்டா பைய பாட்டு எழுதி கொடுத்துருக்கான், பாட்டு தான் சரியில்லை. அவன் சொன்னா, நான் தான் அந்த பாட்டு எழுதி கொடுத்தவன். இவன் எந்திரிச்சு போயிட்டான். இவங்க குடும்பமே ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் செய்யக்கூடாது. இப்ப கூட பார்த்தேன், இந்த லீவு கேட்கிறப்ப ஸ்கூல்ல என்னென்ன பொய் இருக்கோ மட்டும் சொல்லி லீவு கேட்போம். சாகாத பாட்டி செத்து போகும், உயிரோட்டு இருக்க தாத்தா எமலோகம் போயிடுவாரு. ஒருத்தன் அதே மாதிரி ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு வாத்தியார் கேட்டுக்காரு. எங்க பாட்டி செத்து போச்சு அதனால வரல. என்ன விளையாடுறியா? போன வாரம் தாண்டா உங்க பாட்டி செத்துச்சு, எனக்கு என்ன மறந்து போச்சு நினைக்கிறியா? என்னைய பத்தி உனக்கு தெரியாது. அவன் சொன்னா, எங்க தாத்தாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் நிறைய பாட்டியை கட்டியிருக்காரு, அதனால வார வாரம் அது வாட்டு போயிட்டே இருக்கோம். நான் லீவ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அவரு வீராவசியமா என்னைய பத்தி உனக்கு தெரியாதுன்னு, எங்க தாத்தாவை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? நல்ல பாடலோடு இசையோடு பாடக்கூடியவங்க. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய அந்த மகா கவிதை நூல் வெளியீட்டுக்கு போய் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களே அவங்க எடுத்த படத்துல இருந்து ஒரு பாட்டை பாடி அவர் மகிழ்ந்து அந்த படைப்பாளியை மகிழ வைத்த படைப்பாளி பேராசிரியை
இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த 2 பேரும் எழுத்தாளர்களுக்காக வந்திருக்காங்க. இருக்கலாம், நீங்க படைப்பாளியா இருந்து சம்பாதிக்கிறீங்க, பட்டம் வாங்குறீங்க, எல்லாம் செய்யறீங்க. ரசிகன் படிப்பாளி யார் தெரியுமா? அவன் கை காசு கொடுத்து வாங்குறவன், சொந்த காசு. அப்படி அவனுக்கு பேர் இருக்கா, முகம் இருக்கா தெரியாது. அவனாலதான் இந்த உலகத்துல இலக்கியம் வாழுதுன்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறவரு நாகர்கோயில்ல இருந்து வந்திருக்காருங்க. 13 மணி நேரம் பயணப்பட்டு வந்திருக்காரு. இருக்குமா 13 மணி நேரம்? 13 மணி நேரம். அதேமா கடல்ல தொடங்கி மலைக்கு வந்திருக்காரு, நெய்தல்ல தொடங்கி குறிஞ்சிக்கு வந்திருக்காரு. வந்துட்டாரு, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இன்னும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காம நல்லா பேசுவாரு, இனிமையா பாடுவாரு. எல்லாத்துக்கும் மேல என்னன்னா பேசுறது மாதிரியே வாழணும்னு நினைக்கிற மனுஷங்கள்ல இவர் ஒருத்தர். சம்பாதிக்கிற அந்த கொஞ்ச காசுல முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படம் கட்டுதல் என்று தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள். அதே போல என்ன, நாகர்கோயில இருந்து வர்றீங்க, மதுரையில இருந்து வர்றீங்க, திருச்சியில உள்ளூர் ஆளே ஒருத்தர் இல்லையா? அதுக்காகத்தான் வேலூர் மாவட்டம் ஆரணி அவர்களுடைய ஊரு. யார் நீ அப்படின்னு கேட்கக்கூடாது, ஆரணி. அங்க பயின்று ஏசி சண்முகமையா அவர்களுடைய கல்லூரியில தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய நல்ல பேச்சாளர், நாகரீகமாக பேசக்கூடிய பேராசிரியை மோகனாம்பாள் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் ரசிகர்களுக்காக, வாசகர்களுக்காக பேசுவாங்க. அந்த 2 பேரும் படைப்பாளிகளுக்காக பேசுவாங்க. எங்களுக்கு பேச ஆளே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது, நமக்காக தான். இதுல ஒரு எழுத்தாளர் இருப்பார்ல, இதுல ஒரு புத்தகங்கிறவர் இருப்பார்ல. சில பேர் பார்த்திருக்கீங்களா, 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலுங்க ஒரு 5 ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கி பைக்கில் வச்சா தான் சந்தோஷமா இருக்கும். மனைவி கூட கேட்பாங்க, என்ன 5 ரூபா குறையுது, இருக்குதா இந்தா புஸ்தகம் வாங்கியிருக்கேன். இந்த கிறுக்கு இன்னும் போலையா? சில வீட்டுல கேட்பாங்க, புஸ்தகம் வாங்கினா கிறுக்கா? அவர் சொல்லுவாரு, நான் கிறுக்கடாவே இருந்து போறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கும் இந்த கிறுக்கு உண்டுங்க. 4 நாளைக்கு முதல்ல ஊவே சாமிநாதருடைய பிறந்தநாளைக்கு பேசுறதுக்காக என்கிட்ட 10 புஸ்தகம் வச்சிருக்கேன். ஆனா புதுசா யார் என்ன எழுதி போட்டுருக்காருன்னு பார்த்து காலச்சுவடு பதிப்பகத்திலிருந்து பதிப்பாசிரியர் சரவணன், அவர் தான் பாடத்திட்ட குழுவில் இருக்காரு. அவர் பதிப்பிச்சு வெளியிட்ட ஊவே சாமிநாதையர் அவர்களுடைய அந்த புத்தகத்தை மொத்தமா வாங்கிட்டு வந்தேன். ஒரு 1500 ரூபாய்க்கு மேல இருக்கும். இதெல்லாம் இது செலவு இல்லைங்க. நிலத்துக்கு உரம் போடுறோம், அது செலவா? வயிற்றுக்கு சோறு போடுறோம், செலவா? இல்ல. அப்பதான் ஆரோக்கியமா இருக்கலாம். சரி, இப்ப தலைப்பு சொல்லியாச்சு, பேசுற ஆளை பத்தி அறிமுகப்படியாச்சு. எங்குட் நேரம் பேசணும், எங்க ஊர் பக்கம் கேட்கிற மாதிரி எவ்வளவு நேரம் பேசணும். இது ஏன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு பேச போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்? அவருடைய என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டாரு. இப்படிலாம் கேட்காதீங்கயா, இது உங்க ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசுங்க, நாங்க போயிடுவோம். எங்களுக்கு வேலை இருக்குல்ல, இப்ப நாங்க என்ன வேலையை தவிர ஊருக்குள்ள போய் பேசிட்டு இருக்கோம். இது எதுக்குன்னா, பேச வேண்டியது அவர்கள் கடமை, நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்க கடமை என்ன அப்படின்னா கைதட்டலாம். சரி சரி சரி,
80,000 கோடி உயிரினங்கள்ல சிரிக்கிற வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் அழுக வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. சப்புன்னு ஒரு அழுக விட்டு அழுவா. ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது, கோவம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன குரங்கமா இருக்கீங்க அப்படின்னா கோழிப்பான். ஆனா வாய் விட்டு சிரிக்க வைக்க முடியுமா? இந்த சிரிப்பு இறைவன் மனிதனுக்கு மட்டும் கொடுத்தது. சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. அந்த சிரிப்பை நாம நடுநடுல பாட்டு, பேச்சு, சிரிப்பு, நகைச்சுவை அத்தனையும் கலந்ததாங்க பட்டி பண்றோம். இப்ப தலைப்பு சொல்லிட்டேன், பேசுறத சொல்லிட்டேன், என்னன்னு சொல்லி முடிச்சாச்சு. பட்டிமன்றம் ஆரம்பிக்க போவோம். இன்னைக்கு தலைமுறை வாட்ஸ்அப்ல வர்ற ஜோக்கெல்லாம் அம்புட்டு படிச்சு வச்சிருக்கு. அப்படிங்கிறதுக்குள்ள ஜோக்க சொல்ல போறாரு அப்படிமா. இப்ப நான் 2 நாளைக்கு முதல்ல ஒரு ஜோக் படிச்சேன். ஜோக் படிக்கிறது வேறங்க, அத சொல்றப்ப கேட்கறது வேற. அதான் நிகழ்த்து கலையாக பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸா நம்ம மாத்துறப்ப அது அருமையா இருக்கும். உதாரணம் சொல்ற பாருங்களேன். நான் படிச்ச ஜோக் தான் நீங்களும் படிச்சிருப்பீங்க. என்ன 99 வயசு ஒரு பெரியவர் மரண படுக்க நம்ம ஊர்ல சொன்னா, ஆஸ்பத்திரியில சேர்த்துக்க மகன் 99 வயசு, தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது. மகனை கூப்பிட்டாரு, இங்க வா. மகனுக்கு 70 வயசு, அவனும் பேரும் பேத்தி எடுத்தான். இங்க வா. என்னப்பா என்ன வேணும்? என்னமோ கேட்க போறாரு. கடைசி ஆசை கொண்டிருக்குன்னு நினைச்சு என்னன்னு கேட்டுக்காரு. என்னன்னு மகன் கேட்டிருக்கான். நீ 8வது படிக்கிறப்ப, நல்லா கவனிங்க, நீ 8வது படிக்கிறப்ப கணக்கு பேப்பரை கொண்டு என்கிட்ட கொடுத்தில்ல, அதுல 90 மார்க்குன்னு போட்டுருந்துச்சுல்ல, உண்மையை சொல்றா, அந்த சைபரை நீ தானே போட்ட? நேரம் இது வேணுமா? நர்செல்லாம் சிரிக்குதுப்பா. சொல்லு, சைபரை நீ தானே போட்ட? எப்பா பேசாம இருக்கப்பா. சொல்றா, ஆத்மா சாந்தி அடையாது, சைபரை நீ தானே போட்ட. அந்தம்மா நர்சபா சொல்லுது, ஒத்துக்கங்க. அப்படின்னா இதுல என்ன இருக்கு? உன் வேலையை பார்த்து போமா. நான் போடலப்பா. இங்க செத்தாலும் பேயா சுத்துவேன். சொல்லு, சைபரை நீதான போட்ட? நான் போடலப்பா. டேய், கடைசி வார்த்தடா, சொல்றா, சைபரை நீதான போட்டா? இல்லப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன் அப்படின்ட்டு. அவர் என்ன நினைச்சிருக்காரு, நம்ம அறிவாளி பிள்ளை 9 மார்க்காவது வாங்கியிருப்பான், சைபரை தான் போட்டிருப்பான்னு நினைச்சா, அந்த பக்கி சைபர் தான் வாங்கியிருக்கு. 9 வைக்கிட்டு போட்டு விட்டுச்சு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அதேமா சிவலோக பதவி போயிருப்பாரு. இப்படி பிள்ளைய பிறந்ததுக்கு எப்படி தவம் செஞ்சிருக்கணும்? இப்ப யோசிச்சு பாருங்க. இது ஜோக்கில் வந்ததுதான். நான் படிச்சத காட்டுல இத சொல்றப்ப என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது. சண்டை வந்தா கூட நம்ம வீடுகள்ல சந்தோஷமா இருப்போம். சண்டை வரணும், சண்டை வரணும், தீரணும். ஊடுதல் காமத்துக்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் 1330வது திருக்குறள் இதுதான். சின்ன சண்டை வரணும், கொஞ்ச நேரத்துல தீர்ந்து போயிடணும், கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது. உடனே சின்னதா சண்டை வரையணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருச்சு. இந்த அம்மா என்ன கேட்டுச்சு, ஏங்க சொர்க்கத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாதாம்ல? புருஷத்தை கேட்டிருக்கு. அவன் சிரிச்சா, ஏ லூசு, அதனாலதான் அதுக்கு சொர்க்கம்னு பேரு. உடனே எங்க கூட்டு போவாங்களா? இந்த அம்மாவுக்கு பிபி கூடிடுச்சு.
அப்படி சொர்க்கத்துல என்ன மாமா இருக்கு கேட்டுச்சு. அப்படி கேட்ட ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமையில நான் போன உடனே மாமா மாமான்னு ஒடியாடுவாளுங்க. நான் எங்க போவேன், அந்த அப்பா விட மாட்டேங்குது. நீ நரகத்துக்கு தான் போவாய். அப்படி நரகத்துல என்ன இருக்கும் அந்த அம்மா விடாம கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நரகத்துல குறைஞ்சுதான் இருக்கும். புடிச்ச முதுகுல அந்த அம்மா செல்லமா ஒரு அடி, போக மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயே அழகி அங்கேயே அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா, இது வேணுமா? இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனாலும் நமக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. நல்ல விஷயங்களை கேட்க பார்க்க எல்லாம் பிடிச்சிருக்குது. சரி, இப்போ ஓரளவுக்கு நீங்க என் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் உங்களுக்கு. இவன் நம்மளை கொல்ல மாட்டான், கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன், எங்கனையாவது ஒரு சின்ன புஸ்தகம் ஒரு பேப்பர் கிடைச்சா கூட விடாம படிச்சுக்கிட்டே தெரியவேன். நான் இந்த பழக்கம் இன்னைக்கு இருக்கு எனக்கு. இந்த விடாம படிக்கிற பழக்கம் இருக்கிறது. என்ன எங்க வீட்டுல மிரட்டுறாங்களா? இல்லையே. நீ படிச்சியான்னு கேட்கிறாங்களா? இல்லையே. எங்க வாத்தியார் வர்றாரா கனவுல? இல்லையே. இன்ஸ்டிங்க்ட், நம்முடைய உள்ளுணர்வுக்குள்ள என்ன இருக்கணும், படிக்கணுங்கிற விருப்பம் இருக்கணும். அது இருந்தா தான் இந்த உயிர் உடம்போடு நிற்கும். எது வரைக்கும் படிக்கணும்? நம்ம ஊர்ல கேளுங்களேன், கல்யாணம் வரைக்கும் படி, வேலை பார்க்கற வரைக்கும் படி, ப்ரமோஷன் படி, இன்சென்டிவ்க்கு படி, இப்படிதான் சொல்லுவோம். அதுக்கு மேல கிடையாது. திருவள்ளுவர் சொன்னாரு, எப்பா நீ படிச்சா எல்லா ஊரும் உன் சொந்த ஊரு, எல்லாரும் உனக்கு சொந்தக்காரன். அப்புறம் ஏண்டா சாமி நீ சாகிற வரைக்கும் படிக்க மாட்டேங்கிற? யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. எங்க ஊருக்கு இல்லைங்க, இப்பெல்லாம் அந்த பழக்கம் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப எல்லா ஊருக்கு போனாலும் மூக்குல பஞ்ச வச்சு ஒரு ஐஸ் பெட்டிகளை வச்சிருக்காங்க செத்தாளுகளை. எங்க ஊர் பக்கம் தான் அப்படி தெரியுமா? மதுரை மாவட்டத்துல எல்லாம் கிடந்த கோடம் கிடையாது, அமர்ந்த கோடம் தான். உட்கார வச்சு தலப்பா கட்டி கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு கையில ஒரு புத்தகம் வேலை கொடுத்துருப்பாங்க. அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கப்ப உயிர் போயிடுச்சான். அவருக்கு எழுதவே தெரியாது. ஆனா என்ன, ஒரு பழமொழி உண்டு, பாட ஏறினும் ஏனது கைவிடேன். நீ பாடல் ஏறு, ஆனா படிக்காம இருக்காது. படிக்க 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 அப்படியான ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். சரி, இந்த படிப்புங்கிறது, அந்த இலக்கியங்கள் என்பது காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளிகளா படிப்பாளிகளான்னு கேட்டு படிப்பாளிகள் தான் அப்படின்னு பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.